Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனிடமிருந்து பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளும் நாள் இன்றைய தினமாகும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்ற வெற்றியை தரும் வசனத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது அவருக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள தொடர்பை உறுதிப்படுத்துகிறது. தேவன் உங்களுக்கு மேலானவர், அவர் உங்களுக்கு தலையாய் இருக்கிறார், நீங்கள் அவருடைய சரீரங்களாய் இருக்கிறீர்கள். அவர் செடியாய் இருக்கிறார், நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள். மேலான அதிகாரமுள்ள அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போதுதான் அவருடைய வல்லமைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக காணப்படுவீர்கள். நீங்கள் எப்பொழுதும் வெற்றியுள்ளவர்களாய் திகழ வேண்டும். ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சகல நித்தியமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கிறிஸ்துவும் ஆவியானவரும் வைராக்கியமாய் நிற்கிறார்கள். நீங்கள் ஜெயவேந்தரான இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். வெற்றியின் ரகசியம் என்பது எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதிலேயே இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதுடன் நீங்கள் கட்டளையிடுகிறபடியே அவைகள் ஓடியும் போகும். பாருங்கள், ஆதியிலே தோல்வி என்பது மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்தது. விலக்கப்பட்ட கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் விலக்கப்பட்ட அந்த கனியை புசித்தபடியால் மனுக்குலத்துக்கு 2 முக்கியமான காரியங்கள் நேரிட்டன. முதலாவது, பாவம் என்கிற விலக்கப்பட்ட பழத்தின் சாறு மனிதனுடைய